பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா, என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசை குற்றம் சாட்டிய அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திராவிட மாடல் அரசை என்று சொல்வதை விட அவர்களை டாஸ்மார்க் மாடல் என்று சொல்வது தான் அவர்களுக்கு சரியான பெயர் என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர்கள், டாஸ்மார்க்கில் மட்டும் வருடத்திற்கு 46,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று குற்றம் சாட்டிய அவர்கள், ஆடம்பரமான நிகழ்ச்சி நடத்தி திமுக அரசு மக்களை முட்டலாக்கி கொண்டு வருகிறது என்று குற்றம் சாட்டி அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடம்பரமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு மக்களை ஏமாற்றிவிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இளைஞர்களை ஏமாற்றி அரியலூர் போன்ற பகுதிகளில் இன்னும் எத்தனை வருஷம் பின்னாடி கொண்டு போவாங்க? இதெல்லாம் நீங்க கேட்கணுங்கம்மா, கேட்கணுங்க ஐயா, உங்க குழந்தைகளுக்காக கேட்கணும். உடனே பிஜேபி கார உள்ள வந்துருவான். பிஜேபி கார உள்ள வந்தா என்ன நடக்குங்க? பிஜேபி கார உள்ள வந்தா தான் இதெல்லாம் மாறுங்க. அதாவது வேற கட்சிகளுக்கு பிஜேபி கார வந்துடக்கூடாது. ஐயோ பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்தா இதெல்லாம் மாத்துவாங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, இளைஞர்களுடைய நலனுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஏழைகள் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார், தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிக்கும் சம வளர்ச்சி என்கின்ற முன்னுரிமை கொடுப்போம். அதனால் சகோதரர் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மறுபடியும் 3வது முறை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எப்படி மோடி அவர்களுக்கு 2 முறை உறுதுணையாக இருந்தீர்கள், 2 முறை 2014 2019 எப்படி இருந்தீர்களோ 2024 அதே போல் நீங்கள் இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை. மோடியை போல ஒரு தலைவன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தலைவன், 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. காலச்சக்கரம் 1000 வருஷம் சுத்தினா தான் கிடைக்கும். அதனால நீங்க இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை போல நானும் என் பதவியை விட்டுவிட்டு மோடி அவர்கள் இருக்கும்போது நாமும் அரசியலை சேர்ந்து வேலை செய்யணும்னு வந்தாங்க. ஏன்னா மோடியை விட்டுவிட்டா இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகும் இதை போன்ற ஒரு மனிதன் வருவதற்கு. அதை இந்த முறை நாம் தப்ப விடாமல் அரியலூரில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி நீங்கள் வாக்களித்து மறுபடியும் 400 எம்பிக்களோடு அமரச் செய்து நமக்கு இங்கே ஒரு எம்பி கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். எப்படி உங்களுடைய எம்பியை பொறுத்தவரை சமநீதி, சமூக நீதியை பேசி எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த முறை வளர்ச்சிக்கான ஒரு எம்பிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய அன்பு தன்மையினுடைய வேண்டுகோள். வளர்ச்சி, அந்த எம்பி வளர்ச்சி மட்டும்தானே பேசும். வளர்ச்சி எத்தனை நிறுவனத்தை அரியலூர் கொண்டு வரலாம், எத்தனை 1000 கோடி தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரலாம், மத்திய அரசு கிட்ட பேசி எவ்வளவு பெரிய நிறுவனத்தை அரியலூர் கொண்டு வரலாம், ஒரு 50,000 பேருக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா? அப்படி சிந்திக்கக்கூடிய எம்பி நமக்கு வேண்டுமோ தவிர எதை எடுத்தாலும் கூட பிரிவினைவாதம் பேசிக்கொண்டு மக்களை எப்படி பிளவுபடுத்துவது, ஜாதியை வைத்து எப்படி அரசியல் செய்வது, நமக்கு அந்த மாதிரி எம்பி வேண்டாம். அது அரியலூர்ல நீங்க பாத்துட்டீங்க. ஆனால் இந்த முறை வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக அரியலூருடைய குறியீடு என்ன 0.28 இருக்கோ இன்னும் 15 ஆண்டுகள்ல இது 0.9க்கு செல்ல வேண்டும். கன்னியாகுமரி தான் தமிழ்நாட்டில் 0.94 இருக்கு. அதை உடைத்து அரியலூர் அங்கே சென்ற ஒரே மக்களுங்க, அதை விட கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள், மிக கடுமையாக உழைப்பவர்கள் அரியலூர்ல இருக்கிறார். எல்லாம் நல்லா இருக்குதுங்க, அரசு சரியில்லை, வரக்கூடிய வாய்ப்புகள் அரியலூருக்கு வரல. அதனால பெரியவர்கள் யார் இருக்கிறீங்களோ நீங்க பாத்துட்டீங்க, 70 வருஷம் அரசியல பாத்துட்டீங்க ஐயா, இவங்க பேசுற பொய்யெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. இளைஞர்களுக்காக பெரியவர்கள் எங்களோடு நின்று இந்த அரசியலை மாற்றுவதற்கு பெரியவர்கள் முன்பே நிற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதனுடைய முதல் வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல் முதல் வாய்ப்பு. மோடி அவர்களுக்கு வாக்களித்து 3வது முறையாக ஆட்சியில் அமர்த்தி வளர்ச்சி 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 என்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் பெற்றுக்கொண்டு அரியலூருடைய வளர்ச்சியை வேகப்படுத்த வேண்டும் என்று இந்த அன்பு தன்மையினுடைய அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு. அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதுல சாதனை பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆனா, ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கணக்கு போடுவாங்க. அந்த ஹீரோ படம் 10 நாள்ல 100 கோடி தொட்டுச்சு, இந்த ஹீரோ படம் 13 நாள்ல 100 கோடி தொட்டுச்சு. அந்த 2 ஹீரோ ரசிகர்கள் சண்டை போட்டுக்குவாங்க, என் தலைவன் பெருசு, உன் தலைவன் பெருசு, ஏன் ஹீரோ பெருசு, ஊ ஹீரோ பெருசு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதை இறங்கிட்டாங்க. ஏன்டா நீங்கெல்லாம் 13 நாள்ல தான் 100 கோடி தொட்டீங்க, நான் டாஸ்மார்க்கு 2 நாள்ல 497 கோடி ரூபாய் தொட்டிருக்கேன். சரி பாரு, தமிழகத்திலே தீபாவளிக்கு முந்தைய நாள், அதாவது நவம்பர் 14 தீபாவளிக்கு 2 நாள், தீபாவளிக்கு முன்னாடி நாள், இந்த 2 நாட்கள்ல மட்டும் டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 467 கோடி ரூபாய். இதை முதலமைச்சர் வெட்கப்பட்டு நிக்கணும். ஏன் தீபாவளி வாழ்த்து சொல்லுன்னு கேட்டா திமுக கார சொல்றான், அதான் டாஸ்மாக்ல 400 கோடி ரூபாய்க்கு சரக்கு வித்தமல்ல, வேற என்ன வாழ்த்து? இப்படிதான் இருக்காங்க.
467 கோடி ரூபாய் மது விற்பனை தீபாவளிக்கு முந்தைய நாள் நடந்திருக்குங்க. 13ஆம் தேதி 12ஆம் தேதி 2 நாள் மது மட்டுமே குடித்து இந்த 2 நாள்ல 20 சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சில சம்பவங்கள் நான் படிக்கிறேன் பாருங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தன்னுடைய நிலத்திலே மது அருந்தியை தட்டி கேட்ட சிவகுமார் என்பவரை சமூக விரோதிகள் கழுத்தை அறுத்து படுகொலை. ஒரு சம்பவம் தீபாவளி அன்னைக்கு. பரமக்குடியிலே மது போதையிலே ஓட்டி வந்தவரின் கார் மோதியதால் சிறுமி மற்றும் அவரின் தாய்மாமன் ஆகியோர் உயிரிழந்தனர். சென்னையிலே விபத்தில் 20 இறந்தனர். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா கணக்குங்க. குடிகாரர்கள் குடிபோதையிலே செய்த கொலை மற்றும் ஏற்பட்ட விபத்து மட்டுமே தமிழகத்தில் 20 விபத்து. அரசுக்கு வந்த வருமானம் 467 கோடி ரூபாய். இதுல யார் சந்தோஷமா இருப்பாங்க? பொதுமக்கள் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. தீபாவளி கொடுத்த போனஸ் காசு அங்க போயிருச்சு. ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச 300 ரூபாயில 150 ரூபாய் டாஸ்மார்க் போயிருச்சு. இதனை தமிழகத்திலே சந்தோஷமாக இருப்பவர்கள் யாருன்னா, அண்ணன் ஜெகத் ரட்சகன் என்ன சாராய ஆலை நடத்துகின்றார், அண்ணன் TR பாலு என்ன சாராய ஆலை நடத்துறார். இன்னைக்கு அண்ணன் முத்துசாமி அவர்கள் இன்னும் ஒருபடி போறார். சேஷேல சாராயத்தை விற்க போறோம். சேஷே பாக்கெட் பாருங்க, இந்த ஷாம்பு பாக்கெட் மாதிரி சேஷே பாக்கெட்ல சாராயம் விற்கிறாங்க. நீ கோட்டர் பாட்டில் வித்து 467 கோடி ரூபாய்க்கு போயிருச்சுன்னா, நீ சேஷேல வித்தா அடுத்த வருஷம் 1000 கோடி ரூபாய். ரோட்ல யாரும் நடந்து கூட போக முடியாது. அதனால் சகோதர சகோதரிகளே, எந்த காரணத்திற்கும் கூட இது திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட ஒரு புது பெயர் இருக்க வேண்டும் என்றால் டாஸ்மார்க் மாடல் அரசு என்கின்ற பெயரை தான் இந்த அரசுக்கு சூட்டும். அதுதான் இந்த அரசுக்கு 30 மாத காலமாக ஒரு பொருத்தமான பெயர் என்பது டாஸ்மார்க் மாடல் அரசு. 44,000 கோடி ரூபாய் போன வருஷம் வருமானம், இந்த வருஷம் 52,000 கோடியை நோக்கி போறான். சரி, இது ஒரு பக்கம். அடுத்து வாங்க, விவசாயிகள் நெல் போட்டிருக்கீங்க. கருப்பு முருகானந்தன் 2018 18 நாள் சைக்கிளே போனார். நான் கேட்ட, எதுக்கு சைக்கிளே போனீங்க 18 நாள்? இல்லனே, காவிரி மேலாண்மை ஆணை யாருமே அமைக்கல.